இங்க ஒருத்தன் கையில காயின் எடுத்து அங்க இருக்கிற ஒரு ஃபவுண்டைன்குள்ள போடுறான். இந்த காயினும் நேரா உள்ள போய் ஒரு பைப் வழியா போகுது. அது அப்படியே மாறி மாறி நிறைய இடத்துக்கு போய் கடைசியா ஒரு பவுல்ல போய் விழுது. இந்த காசு விழுறத அங்க இருக்கிற ஒரு ஆசை நிறைவேற்றுற ஜீனி பாக்குது. அது அங்க இருக்கிற ஒரு டிவைஸ்ல அவனுக்கு என்ன தேவைன்னு பாக்குது. அதுல காசு தான் வேணும்னு காட்டுது. இதை பார்த்ததும் இது ரொம்ப சோகமா காசு படம் போட்டிருக்க ஒரு பட்டன் அழுத்துது. உடனே அந்த பைப் வழியா ஒரு பச்சை கலர்ல லைட் வருது. இந்த லைட் வெளியில வந்ததும் அப்போ ஒரு பணம் காத்துல பறந்து இவன் கிட்ட வருது. இவன் இந்த பணத்தை எடுத்துட்டு சந்தோஷமா கிளம்புறான். இதை பார்த்துட்டு அந்த ஜீனியும் ரொம்ப கடுப்பாகி உட்கார்ந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பையன் அந்த ஃபவுண்டைனை பார்த்துட்டு கையில காயின் எடுத்துட்டு கிட்ட வர்றான். அதே நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற பொண்ணும் அவ கிட்ட இருக்கிற ஒரு காயின் எடுத்துட்டு அந்த ஃபவுண்டைன் கிட்ட வர்றா. இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிரா நின்னுக்கிட்டு ஒரே நேரம் அந்த காயினை உள்ள போடுறாங்க. அப்ப அந்த ஜீனி கிட்ட இருக்க டிவைஸ்ல 2 காட்டுன்னு நோட்டிபிகேஷன் காட்டுது. இந்த ஜீனி அதை பார்த்துட்டு ஹார்ட் பட்டன் அழுத்துது. அதே நேரம் அந்த பைப்புக்குள்ள வந்துட்டு இருந்த 2 காயினும் இடிச்சு அந்த பைப்லயே ஸ்டக் ஆயிருது. இந்த காயின் இப்படி ஸ்டக் ஆனதால அந்த பைப் வழியா அந்த லைட்டால போக முடியல. இது இப்படி ஸ்டக் ஆனதால உடனே அங்க இருக்கிற டிவைஸ்ல எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது. ஜீனியும் வெமா எழுந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த பையனும் பொண்ணும் அவங்க வேணுனது கிடைக்காததால சோகமா நடந்து போறாங்க. இது அந்த ஜீனி அதுகிட்ட இருக்கிற பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இருக்கு. அது உடனே அந்த பட்டனை நிறைய தடவை அமைக்கி பாக்குது. அந்த காயின் அந்த பாதையை அடிச்சதால அந்த லைட்டுகளால போக முடியல. உடனே ஜீனி அதுகிட்ட இருக்கிற எமர்ஜென்சி கிட்ட ஓபன் பண்ணுது. அந்த எமர்ஜென்சி கிட்ட கையில எடுத்துக்கிட்டு மேல ஏறி வருது. அது அந்த பொண்ணு இருக்க இடத்துல ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு ஒரு டிவைஸ் எடுத்து அங்க இருக்கிற பூக்கள் மேல போடுது. உடனே அந்த டிவைஸ்ல இருந்து நிறைய பூக்களா வருது. இந்த பொண்ணு அந்த பூவை பார்த்துட்டு அதை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுறா. இதனால அந்த ஜீனி அந்த பையன் கிட்ட இன்னொரு பாலை தூக்கி போடுது. அதை மேல பட்டதும் அந்த பால் வெடிச்சு அதுக்குள்ள இருந்து குட்டி குட்டியா நிறைய பூக்கள் வருது. அதுல இருந்து ஒரு பூ கூட இவன் மேல படல. ஒரே ஒரு பூ மட்டும் அங்க சர்வரா வேலை பார்க்கறவன் கிட்ட போய் விழுது. அவன் இந்த பூவை ஊதுனதும் அவனுக்கு ஒரு பவுல் நிறைய காசு கிடைக்குது. இந்த பிளான் ஃபெயில் ஆனதால ஜீனி அடுத்த டிவைஸ் எடுக்குது. அந்த டிவைஸ் அதை தூக்கி போடுது. அது அந்த பொண்ணு மேல படாம அங்க இருக்க பூக்கள் எல்லாம் வெட்டிட்டு அந்த பையனை தாண்டி திரும்பவும் அந்த சர்வர் கிட்டே போகுது. சர்வர் அதை எடுத்து பார்த்ததும் திடீர்னு அவனோட தலை மேல நிறைய காயினா மேல இருந்து விழுது. இப்ப இந்த பிளானும் ஃபெயில் ஆனதால அது அடுத்த டிவைஸ் எடுக்குது. அது ஒரு கன் எடுத்து வானத்தை பார்த்து ஷூட் பண்ண பாக்குது. பட் அந்த கன் ஷூட் பண்ணவே இல்ல. உடனே இது என்னாச்சுன்னு அதை செக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த கன் ஷூட் ஆகி இது வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. இது இப்படி பறந்து போறத அவங்க 2 பேரும் பார்க்கவே இல்ல. இந்த ஜீனி நேரா போய் குப்பை தொட்டில போய் விழுது. இது திரும்பவும் அந்த எமர்ஜென்சி கிட்ட ஓபன் பண்ணி பாக்குது. அதுல எந்த ஒரு டிவைஸும் இல்ல. அதனால அது தோத்துட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சர்வெண்ட் அவனுக்கு கிடைச்ச எல்லா காசையும் ஒரு மூட்டையில கட்டிட்டு கொண்டு வர்றான். அவன் இது இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்துட்டு இதுக்கு ஒரு காயினை கொடுத்துட்டு போறான். இது அந்த காயினை பார்த்ததும் இதுக்கு ஒரு ஐடியா வருது. இது வேமா அந்த காயின் எடுத்துட்டு ஓடுது. அதே நேரம் அந்த பையன் பஸ்ல ஏறி போக போறான். அந்த பொண்ணும் கார்ல கிளம்ப போறா. இது வேமா அந்த காயின் எடுத்துட்டு அந்த ஃபவுண்டைன் கிட்ட வருது. அது மனசுல உன வேண்டிக்கிட்டு அந்த காயினை தூக்கி போடுது. இப்ப இந்த காயின் உள்ள போனதால ஆல்ரெடி லாக் ஆயிருந்த 2 காயினை இது இடிச்சு அந்த வழியை ஓபன் பண்ணி விடுது. உடனே அங்க ஸ்டக் ஆயிருந்த எல்லா லைட்டும் வேமா வெளியில வருது. அந்த லைட் எல்லாம் ஜொலிச்சுக்கிட்டு பஸ்ல ஏற போற அந்த பையனை வெளியில கூட்டிட்டு வருது. அதே போல அந்த பொண்ணையும் இது தூக்கிட்டு வருது. அது இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வந்து ஒன்னா இடிக்க வைக்குது. 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ ஒரு பூ இவன் மேல விழுது. இவன் அந்த பூவை எடுத்து அதை அவ கிட்ட கொடுக்குறான். அவளும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிறா. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்தத அந்த ஜீனியும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அது திரும்பவும் அதோட இடத்துக்கு போய் ஹாப்பியா அதோட வேலையை பார்க்க ஆரம்பிக்குது.